சொல்லாலே வீணானதே காதல் சுகமும் கனவானதே ஒரு சொல்லாலே வீணானதே உலகத்தின் எழிலெல்லாம் ஒன்று திரண்ட அழகு பதுமை காதல் பிச்சை கேட்டு கதறிய போது காலால் உதைத்து விட்டு போய்விட்டான் மடையன். கண்ணே ராணி, கலங்காதே. 17-16 உலகத்தையும் விலையாக கொடுத்தாலும் ஈடாக முடியாத உன்னுடைய இளமை, தேவமாதர்களின் மேனியிலும் காண முடியாத உனது தேஜஸ், இவையெல்லாம் விதவை எனும் பெயர்காற்றால் வீணாக அழிந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் கிடந்து பெற்ற என் தங்க விக்கிரகமே, உன் பட்டுப்பாதங்களை தொட்டுக் கும்பிட இதோ நான் இருக்கிறேன். நீ இளம் விதவையாக மட்டுமல்ல, இன்றைக்குத்தான் விவாகரத்து செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து இப்போதுதான் நேரே இங்கே வருகிறாய் என்றாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயங்க மாட்டேன். பாபு, உளறிக்கொண்டே இருக்காதே. உதைத்தாலும் அடைத்தாலும் இந்த உள்ளம் என் ராஜா ஒருவருக்கு மட்டுமே இடமளிக்கும். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். இந்த சொந்தத்தை அவர் மறுத்தார். ராணி உலக பந்தத்தையே அறுத்துக் கொள்வாளே தவிர உன் போன்ற தீப்பந்தங்களில் விழுந்து சாகும் விட்டில் பூச்சி ஆக மாட்டார். ராஜாவை பிறக்காமல் இருந்தால் என்ன செய்வாய்? அப்படி ஏன் கற்பனை செய்கிறாய்? நானே பிறக்காமல் இருந்திருந்தால் நீ என்ன செய்வாயோ அதற்கே இப்போது. ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். நான் அடிக்கும் துருப்புச் சீட்டிலே அந்த ராஜாவை வெட்டுப்பட்டு விட்டால் ராணி, யாரு? ராணி இல்ல, ராணி இல்ல. நீங்க யாரு? நான் தான் ராஜா. ராஜா? பாவி, என் குடும்பத்தை கிட்ட தோகை நீதானா? என் மகளோட மனதை கழித்து அவளை ஆக்கிட்டிய பாவி. ஐயா பெரியவரே, என்னுடைய குற்றம் எதுவும் இல்லை. குற்றமெல்லாம் என்னதான்? ஏழைக்கு உதவி செய்யறது போல் நடித்து ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாத்தி சம்பிரதாயத்தை அழித்து விட்டையே குலகார துரோகி, குலகா. பெரியவரே, கொஞ்சம் பொறுமையோடு பேசுங்கள். உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். உண்மை, எல்லாம் உண்மை.
ராணி விடாதே, அவளை குறித்து பிக்காத பொருள். இதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. போ, என் விழிக்காடு போயிடு, போ. ராஜா கூட நான் ஏன் சேர்ந்தேங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஆமா ஆமா, பெரிய ரகசியம். போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் தங்க அப்படி கோவிச்சுக்கிற? உனக்காக வைரம் கொண்டாந்து இருக்கிறேன். ஏன் சாப்பிட்டு சாகவா? சாக வேண்டியது நீ நானும் அல்ல, சாக்ரட்டீஸ். சாக்ரட்டீஸ் அவன்தான் சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் செத்துத்தான் ரொம்ப நாளாச்சே. இல்லை கீதா, இப்போது ஒரு சாக்ரட்டீஸ் சாக போகிறார். என்ன? ஆமாம், அடுத்து கெடுக்கும் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. நாடகத்திலே விஷம் குடித்து சாகும் சாக்ரட்டீஸ் நாடகம் முடிந்த பிறகும் எழுந்திருக்கவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை நாடகமும் ஒரு வழியாக முடிந்தே விடும். யாரு? ராஜாவியா? ம். ஐயோ, அதெல்லாம் கூடாது. அநியாயம், பெரிய பாவம். பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது. பகைவன் ஒழிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது. கீதா, இந்த விஷயத்தை பற்றி நீ யாரிடமும் சொல்லிவிடாதே. நாம் இருவரும் சேர்ந்துதான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சார், சார், டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பில் கொடுக்க சொல்லாமா? என்ன விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா, தண்ணி ஊத்தி கொடுக்கலாமா? விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊத்தி கொடுக்கலாமான்னு கேக்குறேன். அடாடாடாடாடா, ஏன்பா என் உயிரை எடுக்கிறீங்க? பாலு வேணாம், தண்ணி வேணாம். எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊத்தி கொடுங்க, செத்து தொலைக்கிறேன். விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது. இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணருக்கு இது போன்ற முடிவை தேர்ந்தெடுத்தது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு அன்புள்ள ராணி. என்னம்மா இது, நாடகத்துக்கு வராம? பாப்பா கரண், நல்ல சமயத்தில் வந்த இந்த இந்த கடிதங்களை கொண்டு போய் ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து விடு. நீங்க நாடகத்துக்கு வரலையா? வாங்கம்மா, அருமையா இருக்கு நாடகம். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல. அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீறல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உன்னையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாளும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம், அனைத்துலகம் அடிபணியும் அஸ்திரமா, குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரட்டீஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனிட்டஸ், என்ன சொல்லுகிறேன்? மிலிட்டஸ், நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்கு அவனை நாம் அழித்து விட வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. சாக்ரட்டீஸ், நீ கைது செய்யப்படுகிறாய். சாக்ரட்டீஸ், நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா, ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுதும் விஷம் கொண்டது. கேட்டார் பிணிக்கும் சொற்களால், கேளாரும் வேட்பமொழியும் வார்த்தைகளால் கேடுமொழியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவனுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன். என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா, ஒன்றுமில்லை. ஆத்திரத்திலே அனீட்டஸ் தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான். கேலி செய்கிறான். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனீட்டஸுக்கும்
இல்லையா சபையோர்களே? என்ன அனீட்டஸ் உண்மைதானே? சாக்ரட்டிஸ், வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, எண்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனீட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம், அதன் விளைவுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா? சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறான். இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தான். ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, பருவ விருந்தளிக்கும் பாவையா? மாதரிடம் இல்லாத மயக்கு மொழி, வாலிபருக்கு வலை வீசும் மனிதையரும் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம், வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர். மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய். அன்புள்ள இளைஞனே, ஏதென்ஸ் நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். நீ கெடுக்கவில்லை? இல்லை. அனீட்டஸ்? இல்லை. சிற்பிலைகன்? இல்லை. இந்த நீதிபதி? இல்லை. யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை. எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள், என்னை தவிர, அப்படித்தானே? ஆமாம், ஆமாம். அத்தனை பேரும் ஏன் ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டிற்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல. பலம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டுமே அவர்களும். பாவம், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சாக்ரட்டிஸ், பேச்சை நிறுத்தும். விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீ விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று தீர்ப்பளி. பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே. இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக, தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான். அன்புள்ளையை சேர்ந்துவி, நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம், படைபலம், அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே, ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பர். நீ போய் வா. கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை. கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இது.